சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கங்க. கேட்டிருக்காங்க, கர்ப்பப்பை சுத்தம் செய்யறதுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்ப்பப்பை சுத்தம் செய்யணும்னாப்பா வேப்பலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, கடுக்காய் தோல் ஒரு கடுக்காய் எடுத்து அதை தட்டிட்டு அந்த விதையை எடுத்துட்டு அந்த தோலை நல்லா இடிச்சிட்டு அந்த வேப்பலை முருங்கையில கடுக்காத்தூள் மூணையும் போட்டு ஒரு செம்புல போட்டு ஒரு செம்பு தண்ணியில கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு செம்பு தண்ணி ஒரு டம்ளரா வத்துற வரைக்கும் வத்த வச்சு டெய்லி காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. அப்படி ஒரு வாரம் 7 நாள் குடிங்க, சரியா போயிருப்பா. எல்லாம் வயிற்றுல இருக்க கிருமியெல்லாம் செத்து வெளியே வந்துடும். கிருமிகள் சரண் கேட்டிருக்காங்கப்பா, இதுக்கு வாய்வுக்கும் அல்சருக்கும் தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்சர்னாப்பா வயிற்று புண்ணுப்பா. வயிற்றுல புண்ணு இருந்தாதான் உங்களுக்கு இந்த கேஸ் ஃபார்ம் ஆகும், ஏப்பமா வரும். அதனால எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னா, நீங்க உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும், அல்சரை முதல் தீக்கணும். அல்சர் சரியாகணும்னா நீங்க பசி எடுத்த உடனே சாப்பிடணும். ரொம்ப வயிற்றுக்கும் சாப்பிடக்கூடாது. அப்பப்போ பசிக்க சாப்பிடணும். அதுக்கு போய் சாப்பிட தோது இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணியவாவது நீங்க குடிச்சிடணும்ப்பா. குடிச்சு நீங்க அல்சரை சரி பண்ணுங்க. காரம் பிடிப்பு சேர்க்காதீங்க ஜாஸ்தி. மோர், பழங்கள் இந்த மாதிரி சேருங்க. காரம் இல்லாத உணவுகளா சேருங்க. இந்த வெள்ளை பூசணி இருக்கு பாத்தீங்களாப்பா, அதை சுத்தமா தோலெல்லாம் கழுவிட்டு தோலோட நறுக்கி போட்டு மிக்சியில போட்டு ஜூஸ் எடுத்து அதை சாப்பிடுங்க. ஒரு ஒரு மாசம் 2 மாசம் கூட சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயிற்று புண்ணு ஆறிடும். வயிற்று புண்ணு ஆறுனா உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் சரியா போயிடும். அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அப்பாவுக்கு 3 அடப்பு இருந்துச்சு, நீங்க சொல்ற மருந்தை சாப்பிட்டு சரியாதான் இருக்கு, ஆனா அவருக்கு படுத்தா மூச்சு வாங்குது அப்படிங்கிறாங்க. அவருக்கு உடம்புல தெம்பு இல்லப்பா, உடம்புல தேவையான ஹீமோகுளோபின் சக்தி கிடையாது. அதனால அவருக்கு அப்படி இருக்கு. நீங்க முருங்கைக்கீரையவே அவருக்கு அடிக்கடி தந்துவாங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்காய் இப்படி தந்துவாங்க. அப்புறம் பேரிச்சம்பழம் தாங்க. இந்த ரத்தம் ஊறுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ, இந்த பீட்ரூட் கீரை, பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி தாங்க. அவருக்கு ஹீமோகுளோபின் நிறைய சரியா வந்துருச்சுன்னா அந்த மூச்சு வாங்குறது நின்று போயிருப்பா. கணபதி கேட்டிருக்காங்க, குழந்தைகளுக்கு எவ்வளவு நாள் ஆயில் மசாஜ் பண்றது, அப்புறம் குளிர் கோடை காலத்துல என்னென்ன யூஸ் பண்றது, என்ன ஆயில் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. எப்படி காய்ச்சறது எண்ணெய அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் எண்ணெய் காய்ச்சி காட்டியிருக்கேன்ப்பா, யூடியூப்ல பாருங்க. என்னென்ன குளிர் காலத்துக்கு என்ன, வெயில் காலத்துக்கு என்னங்கெல்லாம் காட்டிட்டேன். நீங்க குழந்தைக்கு எவ்வளவுனா நீங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும் கூட டெய்லி தேய்ச்சு நீங்க குளிக்க வைக்கலாம்ப்பா. ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு ரத்தம் ஓட்டம் எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு போன பிறகு உங்களுக்கு டைம் இருக்காது, முடிஞ்சா வாரத்துல 2 நாள் ஊத்துங்க, அப்படி இல்லாட்டி சண்டையாவது ஊத்திக்கங்கப்பா. பாலச்சந்திரன் கேட்டிருக்காரு, எனக்கு லெமன் ஒத்துக்கிறாது, அதனால நான் கொத்தவரங்காயை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெமன் நீங்க குளிர்ச்சின்னு நினைக்கிறீங்கப்பா, அது சளியெல்லாம் பிடிக்காது, வைட்டமின் சி இருக்கு. அதுக்கு மீறி நீங்க அந்த கொத்தவரங்காய் லெமனும் போட்டு ஜூஸ் போடுறீங்கல்ல, அதுல கொஞ்சம் சுடுதண்ணியை ஊத்திக்கிட்டீங்கன்னா, சுடுதண்ணியை ஊத்தி ஜூஸா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெது நீங்க குடிக்கும் போது ஒன்னும் செய்யாதுப்பா. இது 2 காம்பினேஷன் தான்ப்பா நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது. அப்புறம் அகமத் கேட்டிருக்காங்க, கேஸ் பர்சன் இருக்கு, தொண்டை கிட்ட அடிக்கடி அடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஸ் ரொம்ப ஓவரா இருந்தாலும் தொண்டைக்கிட்ட அடைக்கும்பா. 2வது இந்த கொழுப்பு கொஞ்சம் அடைச்சுக்கிட்டு அந்த உணவு குழல்ல அந்த மூச்சு குழல் பாதையில கொழுப்பு அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்பா. நீங்க இந்த இஞ்சி சாறு, தேன் இதெல்லாம் நான் இதுல போட்டிருக்கேன்ப்பா. அதை குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த கொழுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு தொண்டையில மட்டும் இருக்காது, ரத்த குழாயில பூரா அந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும். அதை அடங்குச்சுன்னா உங்களுக்கு அந்த தொண்டை அடப்பு பிரச்சனை தீர்ந்து போயிடும். வாயுவுக்கு நீங்க அடிக்கடி அதே நான் சொன்ன இந்த இஞ்சி சாறு, தேன் வயிறு குறையிறதுக்குன்னு போட்டிருப்பேன். அது உடம்பு குறையிறதுக்காகவும் கொழுப்பு குறையிறதுக்காகவும் அதை குடிங்க. அடிக்கடி நீங்க முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி வச்சு குடிங்க, ரொம்ப நல்லதுப்பா. ராஃபி கேட்டிருக்காரு, என் மனைவிக்கு 8 வருடமா கால் வலிக்குது, ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்களுக்கு கால்சியம் சத்து ரொம்ப குறையா இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த எலும்புல பலம் இல்லாம
கால் வலிக்குது. இவங்க வந்து வெள்ளை சர்க்கரையை போடுறத ரொம்ப சுத்தமா நிப்பாட்டிட சொல்லுங்க. காபி டீ குடிச்சா கூட அவங்க நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட்டு குடிக்க சொல்லுங்க. முருங்கைக்கீரை, பேர்ச்சம்பழம், உணவுல நல்லா பீட்ரூட்டு, இப்படி நல்ல ரத்த விருத்திக்கானதெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. கால்சியத்துக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லாம் நல்லா சேர்த்துக்கிற சொல்லுங்க. டெய்லி கூட ஒரு நேரம் வெத்தலை பார்த்து சுண்ணாம்பு கலந்து போட சொல்லுங்க. அவங்க கால்சியம் சத்து தேவைப்பா. அதை நீங்க எப்படியாவது ஃபில் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். கேட்டிருக்காங்க பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப சுமல் வருதுன்னு கேட்டிருக்காங்க. அது அந்த 40 வயசு மெனோபாஸ் டயத்துல ஒவ்வொருத்தருக்கு அந்த உடம்புல ரத்தம் வத்த அந்த மாதிரி வாடை அடிக்கும். ரெண்டாவது நீங்க நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்றவங்களா இருந்தா கூட அந்த மாதிரி வாடை அடிக்கும்பா. அதை பார்த்து நீங்க சரி பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. கேட்டிருக்காரு குழம்பு பொடி வந்து சாம்பார் சுவையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கும்பா, அது ஒரு டேஸ்டா இருக்கும். நீங்க அதை வச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அந்த சீக்ரெட் பொடியும் போட்டு இந்த குழம்பு பொடியும் போட்டு நீங்க ஒரு தடவை சாம்பார் நான் வச்சாப்புல வச்சு பாருங்க. உங்களுக்கு அப்புறம் அந்த சாம்பார் தான் பிடிக்கும். ஸ்டேஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு வெள்ளை முடி இருக்கு, அதை கருப்பாக்கணும், என்ன செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயிலப்பா 3 ஸ்பூன் அவரி பொடியும் 2 ஸ்பூன் மருதாணி பொடியும் போட்டு கலக்கி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயவே நீங்க தேய்ச்சிட்டு வாங்க. தலைக்கு ஊற்றினாலும் சரி, சாதா தலைக்கு வச்சாலும் சரி, நீங்க இப்படியே வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நாளடையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கருப்பு தெரியும். ராத்திரி சொல்லியிருக்காங்க 2.5 வயசு மகன் வந்து சாப்பிட மாட்டான், கெட்டியா சாப்பிட கொடுத்தா வாமிட் பண்றான், ஃபுட் சார்ட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2.5 வயசு பையனுக்கு வந்துப்பா நீங்க அடிக்கடி உணவு கொடுக்காதீங்க. அவன் பசிக்குதுன்னு வந்து கேட்டாலே நீங்க கொடுத்தா போதும். நீங்களா வம்பா டயத்துக்கு கொடுக்கணும், சார்ட் போட்டு கேட்டிருக்கீங்க. சார்ட்டெல்லாம் போட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா. எப்ப பசிக்குதோ, குழந்தை பசிச்சா தன்னால ஆர்வமா கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அந்த வாமிட் வராது, நல்லாவும் பிரியமாவும் சாப்பிடுவாங்க. நல்லா விளையாட விடுங்க. விளையாட விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காதீங்க. டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்க கூடாது. நல்லா விளையாட விட்டீங்கனாலே அவங்களுக்கு பசி தன்னால கப்பன்னு எடுக்கும், சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்க வீட்டுல என்ன சாப்பிட்றோமோ அதவே காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நம்ம வீட்டுல பெரியவங்க சாப்பிட்றதுலே சின்ன குழந்தைகளுக்கு நல்லாம்ப்பா. மற்றபடி நீங்க கடைகள்ல வாங்கி இன்ஸ்டன்ட் ஃபுட்டு அப்படியே வாங்கி கலை கொடுக்குறது அதெல்லாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அறிவுக்கு சொல்றாங்க அவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குதான், எல்லாரும் அல்சர்னு சொல்றாங்களாம். நடு மாறுல வலிக்குதான். நடு மாறுல வலிச்சாலே அது கேஸ் ப்ராப்ளம் தான்ப்பா. நீங்க வந்து இந்த பூண்டு இருக்கு இல்லையா, அதை மொத்தமா கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கல உரிச்சு தேன்ல ஊற போட்டுருங்க. ஊற போட்டு அது உடனே சாப்பிட்டா உங்களுக்கு அது உரிச்சு தேன்ல ஊற போடுறதுன்னா அதை தட்டி போடணும். நான் ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. அது நல்லா ஊறுறதுக்கு 1 மாசம் கழிச்செல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்க அதுல தேன்ல போடும் போதே கொஞ்சம் காரம் குறையும். நீங்க அடுத்து போட்டு வச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. இப்போ உடனடியே நீங்க இந்த பெருங்காயம் இருக்குல்லப்பா, அந்த லேசா தூள் பெருங்காயம் தான் லேசா வறுத்து கூட வாயில போட்டு தண்ணியை குடிங்க. காலையில எந்திரிச்ச உடனே இஞ்சிய லேசா நைய நசுக்க, சும்மா இவ்வளவு இஞ்சி போதும், நைய நசுக்க தட்டி ஒரு தேன்லையோ இல்ல ஒரு கருப்பட்டிலையோ அப்படியே பிணைஞ்சு வாயில போட்டு முழுங்கிருங்க மாத்திர மாதிரி. நைட்டு படுக்க போகும்போது ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா கருப்பு மென்னி முழுங்கிருங்க. முழுங்கிட்டு தண்ணியா குடிச்சிருங்கப்பா. குணசேகரன் கேட்டிருக்காங்க கர்ப்பமான 1 மாசத்துல இருந்து வெள்ளப்படுது, எனக்கு பயமா இருக்கு, இதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்ப்பமான 1 மாசத்துல இருந்து வெள்ளப்படுதுன்னாப்பா உங்களுக்கு உடம்புல சூடு அதிகமா இருக்கும், அதனாலதான் வெள்ளப்படும். நீங்க வந்து சுடுதண்ணியில உப்பு போட்டு ஒரு நாளைக்கு 4-5 தடவை அந்த யூரின் போற இடத்த கழுவிடுங்கப்பா, சுத்தமா கழுவிடுங்க. அப்புறம் ஒயிட்டு படுது வெள்ளை படுதுன்னா அது வந்து வாடை அடிக்க கூடாது, கலர் மாதிரி வரக்கூடாது. இது வந்து இயற்கை. கர்ப்பமா 1 மாசத்துலதான் இருக்கீங்க. அப்போ வந்து அது வெளியேறுச்சுன்னா என்ன அர்த்தம், உடம்புல இருக்க கழிவு வெளியேறுந்தா பார்த்தோம். நீங்க பயப்படாதீங்க. ஏதாவது வாடகை அடிச்சிச்சுன்னா தான் பயம். இதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லைப்பா. டேன்னு கேட்டிருக்காங்க. அவங்க அக்காவுக்கு மெனோபாஸ் டைமா இருக்குது, இந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வேர்க்குது, அவங்க என்ன சாப்பிடணும்னு கேட்டிருக்காங்க. அந்த மெனோபாஸ் டயத்துல ஒவ்வொருத்தருக்கு வேர்க்கும், ஒரு மாதிரி படபடப்பெல்லாம் இருக்கும்பா. அவங்க அந்த நேரத்துல வந்து இந்த கார முடிப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டுப்பா நல்லா கொஞ்சம் ஊட்டச்சத்தா சாப்பிடணும். பால், முட்டை, பேரிச்சம்பழம்,
காய்கறி பழங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்ல இருக்கணும். எதுவும் சிந்திக்க கூடாதுப்பா. சிந்திச்சுட்டு அவங்களுக்கு அந்த நேரம் மன பதஷ்டமா தான் இருக்கும். அது ஏதாவது தியானம் பண்ணிக்கிட்டு உடம்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸ்ரீங்கிறவங்க கேட்டிருக்காங்க, எண்ணெயில மிளகு போட்டா 10 மாசம் குழந்தைக்கு கண்ணு எரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணுல முகத்துல தேய்க்க வேணாம்ப்பா. நீங்க கண்ணு எரியும்னு நினைச்சா லேசா தடவிக்கலாம், கண்ணுக்கெல்லாம் போகாத அளவுக்கு. அதுக்கு மீறி குழந்தை முகத்துல போடாதீங்க. அதுக்கு மீறி குழந்தை கண்ணுல தேய்ச்சிரும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மிளகு போட்டா அந்த சளி பிடிக்கிற தன்மையை குறைக்கும். மிளகு சீரகம்லாம் அந்த குழந்தைக்கு சளி பிடிக்க விடாம தடுக்கும். அதுக்காகத்தான் போடுறது. அப்படிலாம் ரொம்ப காரம் இருக்காது. ஒரு 10 மாசத்து குழந்தைன்னா ஒரு 20 நிமிஷம் கூட வச்சிருந்து கொடார கையை கால பார்த்துக்கிட்டு கண்ணில் எல்லாம் தேய்க்காம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சடார குளிக்க ஊற்றிடலாம்ப்பா. கேட்டிருக்காங்க, குதிங்கால் வலிக்கு என்ன மருந்துன்னு கேட்டிருக்காங்க. குதிங்கால் வலிக்கு நான் யூடியூப்ல போட்டிருக்கேன்ப்பா. எருக்கு இலைய செங்கல்ல வச்சு காலை மிதிச்சு காட்டியிருப்பேன். அதை பார்த்து நீங்க அதவே ஃபாலோ பண்ணுங்க, சரியா போயிடும். குசி கரீஸ் கேட்டிருக்காங்க, உடம்ப சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கு என்ன ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடம்ப சுறுசுறுப்பா வைக்கிறதுக்குனாப்பா நீங்க 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும்ப்பா. நைட்டு நீங்க 9 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போயிருங்க. நல்லா தூங்கிட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரீ ஏர்ல நடங்க, வாக்கிங் போங்க, ஓடுங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு அப்புறம் நல்லா வீட்டுல இப்ப வெயில் காலம் ஆகி போச்சு, நீராகாரம் எல்லாம் குடிங்க. காப்பி டீயை நிப்பாட்டிடுங்க, நீராகாரம் குடிங்க. நல்லா காய்கறிகள் கீரைகள் பழங்கள்லாம் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க. இப்படி எல்லாம் செஞ்சோம்னா உங்களுக்கு அந்த காத்துல இருக்க ஆக்சிஜன் நம்ம ரத்தத்துல கலந்து உடம்புல சுறுசுறுப்பு ஏற்படுத்தும்ப்பா. மூச்சு பயிற்சியும் நீங்க பண்ணுங்க. இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.